தமிழக முதல்வர் ஸ்டாலின் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுத்துவிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது. இந்த விஷயத்தை சட்டசபையிலேயே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கோயம்புத்தூர் எம்எல்ஏவான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுப்பினாங்க. அந்த பிரச்சனையை பேசக்கூட அங்க அனுமதிக்கவில்லை சபாநாயகர் அப்படிங்கிற செய்தியையும் அவரே சொல்லியிருக்கிறாரு. திமுக 90% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு இந்து பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை அடித்து வர்றாரு நம்முடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். சரி, அப்போ எந்த மதத்துடைய பண்டிகைகளுக்கும் முதல்வர் அவர்கள் வாழ்த்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. முதல்வர் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு, கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு. இஸ்லாமியர்களுடைய பண்டிகை வந்துடுச்சுன்னா போதும், ரம்ஜான் வந்துடுச்சா அல்லது இஃப்தார் விருந்து கொடுக்கறாங்களா, அங்க இஸ்லாமிய தொப்பியை வச்சுக்கிட்டு அங்க போய் கலந்து கொள்கிறாரு. அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு. இஸ்லாமிய பண்டிகை, கிறிஸ்து பண்டிகை, சீக்கியர்களுக்கான பண்டிகை, புத்த மத பண்டிகை எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏன் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிற திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் தானே, தன்னை நாத்திகர் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற தமிழக முதல்வர் ஏன் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, பிற மத பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி வினவி இருக்கிறாரு. மதச்சார்பின்மை அப்படிங்கிறதும் நாத்திகம் அப்படிங்கிறதும் இந்து மத வெறுப்பு அப்படிங்கிறத வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழக முதல்வர் நிரூபிச்சு வர்றாரு அப்படின்னு சொல்லி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு இந்துவும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இது.